ஹாப்பி ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு ஜீசஸ் உங்களை பார்த்து சொல்றாங்க, எனக்கு பயந்து தீமைக்கு விலகி என்னுடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டு எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி. விக்கினம் அப்படின்னா எந்த ஒரு தீமையும் இல்லாத இடத்துல வாழ்ந்து அவன் ஆபத்து வந்தா கூட அதை பார்த்து பயப்படாமல் அமைதியா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க கேட்கலாம், இது எப்படி சாத்தியமாகும்? கடவுளுக்கு பயப்படுறவங்க ஆபத்து வந்தா அதை கண்டு பயப்படாம இருப்பாங்களா? அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? பைபிள்ல தானியேல் அப்படிங்கிற புக்ல ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படிங்கிற 3 கேரக்டர்ஸ். அவங்க அந்த நாட்டுல கடவுளுக்கு பயந்து உண்மையும் நேர்மையுமா வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. அந்த நாட்டுல திடீர்னு ஒரு நாள் அரசர் ஒரு கட்டளை இடுகிறார். என்ன அப்படின்னா, அரசரை தவிர வேற யாரையும் அவர்கள் தெய்வமாக வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த 3 வாலிபர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கடவுளை தவிர எந்த மனுஷங்களையும் நாங்க தெய்வமாக வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் கொண்ட கொள்கையில அவர்கள் உறுதியா நின்றாங்க. இதை பார்த்த அரசர் என்ன பண்ணாருன்னா, அவர்களை தூக்கி எரிஞ்சு கொண்டிருக்கிற ரொம்ப தீ கட்டுக்கடங்கா தீ எரிஞ்சிட்டு இருக்கிற தீக்குள்ள அவங்கள தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சேவகர்களுக்கு கட்டளையிட்டார். ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பயப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் அவங்க எந்த தப்பும் செய்யல, அதனால கடவுள் அவங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலவே அவங்க 3 பேர்களையும் அந்த எரிகிற அக்கினி சூளைக்குள்ள போட்டப்போ அவங்க முடி கூட கருகி போகவே இல்லையாம். அந்த அளவுக்கு கடவுள் அவர்களை பாதுகாத்து கொண்டாராம். அவங்க தீக்குள்ள இருக்கும் பொழுது கடவுளும் அவங்களுக்கு நடுவாக வந்து நின்று அவர்களை பாதுகாத்தாராம். எனவே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடவுளுக்கு நம்ம செவி கொடுக்கிற மனுஷர்களாக இருந்தோம் அப்படின்னா நம்மளும் ஆபத்தை கண்டு பயப்படாம அமைதியா இருப்போம். அப்படியே ஆபத்து வந்தாலும் அதிலிருந்து தப்பிச் செல்றதற்கான போக்கையும் ஜீசஸ் நம்மளுக்கு காமிப்பாங்க. எனிவே, தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் ஈவினிங்.